வரல. மாஸ்டர் மாஸ்டர் பாஸ் பண்ணி சொல்லுங்க. சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கறனால ஒரு பசங்க ஐடி பசங்க 3-4 பசங்க ஐடி பசங்க வேலைக்கு எடுத்துர்க்கேன். அதிகமா சம்பளம் கொடுத்தா நம்ம எப்படியா நம்ம வேலைக்கு எடுத்துர்க்கேன். அவங்கள நம்ம எப்படியா வேலை வாங்கி நம்ம ஹோட்டல் சேல்ஸ் பூஸ்ட் பண்றீங்க. ஆமா முதலாளி. படிக்காத பசங்க வச்சு சமையல் செய்யவே சரியா வரல. உப்பு போடுறா சால்ட் போடுறா நம்ம இன்னும் வந்து படிச்சது எப்படி பிக்காவது பாருங்க. கொஞ்சம் உங்களோட கதை பண்ணி வாங்குவாங்க. காசுக்கு இடம் வேணும்ல. நீங்க போயிட்டு அங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. ஹாஸ்பிடல்ல தான் நம்பி இருக்கேன். எப்படியே ஹோட்டல் ஓவோன்னு ஓஹோன்னு முதலாளி ஜெய் உனக்கு யாரு நான் கதை பண்ணி பாருங்க. 10 மணி ஆச்சு. வேலைக்கு ஆள் வருவாங்க. எவனுமே வரல. மாஸ்டர் உட்காருங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். ஹோட்டல் வந்து சாப்பிட மாட்டேன்றீங்க. இல்ல நான் பக்கத்து ஊர்ல முதலாளி சொல்லிருக்கார்ல வேலைக்கு. வேற நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. இதெல்லாம் அப்படி போட்டுங்க வேலைக்கு வந்துருங்க. ஓ அந்த ஐடி ஆமா. என்ன வேலையா பாத்துங்க? பிஎம் ஐபிஸ்டா. இல்ல பிஎம்னா ப்ராஜெக்ட் மேனேஜர். ஒரு ப்ராஜெக்ட் வந்து வைங்களா அதுக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் வேணும்? சோர் போடுவீங்களா? எவ்வளவு பேர் அதை ஒர்க் பண்ணணும் அந்த டைம் எல்லாம் பார்த்து ஒரு பிளான் பண்ணி செய்யணும். ஓ அதாவது காலங்காலத்துல நாங்க எழுந்த உடனே எவ்வளவு அரிசி போடணும், எத்தனை பேருக்கு சமைக்கணும், எவ்வளவு சாம்பார் செய்யணும், என்ன காய் வாங்கணும், அதை வச்சு நம்ம மீதி வச்சு நம்ம கூட்டு செஞ்சு யோசிப்போமே அந்த வேலையா? சரி இதுக்கு என்ன சம்பளம் வாங்கியிருந்தேன்? சென்சாரமா நான் பண்ண 3000 குடுக்குறாங்க. இவனுக்குலாம் இவ்வளவு குடுக்குறாங்க. சரி சரி நாளைக்குலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்துடாது. போய் கதவு உட்காரு. ஒரு கோடு போட்ட சத்தியம் இந்த மாதிரி வேஷ்டி போட்டுக்கணும். துண்டா வச்சுக்கோ. சரியா காய்ச்சி சரியா துண்டா வேலை போட்டு போ பையனா மாட்டின்னு ஓ வேலைக்கு இதுக்கு முன்னாடி என்ன டப்பா ஓட்டிங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தா பெரிய லெவல் டெவலப் பண்ணி கஸ்டமருக்கு பெருசா கொடுத்துருவாங்க. ஓ இதெல்லாம் கொடுத்தா அதை நீ செய்வ அதெல்லாம் செய்ய மாட்டேன். சமையல் தான் லைக்கு சமையல் தெரியும்ல. இன்னைக்கு சாம்பார் ரசம் சரி சரியா ஒழுங்கா பண்ணிடணும். போ போ அந்த பக்கம் தான் கம்மி போ போ போ. ஸ்க்ரூ டிரைவர் என்ன வேலைப்பா பண்ணிட்டு பையன் வந்து போனதானே அதே கம்பெனி சரிப்பா சரிப்பா என்ன வேலை பார்த்துருந்தீங்க? ஓ அவன் செய்யற வேலையை பழக்க பார்த்துட்டு அந்த சீன் ஒன்ஸ் மோர் அப்புறம் அவன் வேலையை நீ பார்க்கணும். அவன் உள்ள செய்யறானா இல்லையான்னு பார்க்கறதே என் வேலை. ஓ எவனோ கொடுத்த வேலையும் செய்ய மாட்டான். நல்லா பொழப்புடா போ போ. என்ன வேலை செய்ய சமையல் பண்ணிட்டேன். கொஞ்சம் சப்புன்னு இருக்கு, கொஞ்சம் கலர் சரியில்ல. சரி அதான் கூகுள்ல வேணா ஒரு நல்ல மெனு இருந்தா அப்படியே காப்பி அவன் எவனுக்கெல்லாம் பாத்துக்கலாம். இல்லண்ணா இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி ரெண்டுமே வித்தியாசம் தரும். சானிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சு. சாம்பார் என்ன கலரு, ரசம் என்ன கலர், கலர் பார்த்து சாப்பிட போறாங்க.
வேலண்டைன் டேஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சு. சரி ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஆவது எப்படி இது சாம்பார்ல கை வச்சு ஒத்துங்க. அது அவன் சாப்பாடு எப்படி கை வச்சா ஒத்துங்க. திருப்பியா சாம்பார்ல கை வைக்கற? முதல்ல இருந்து ரெக்கரெக்ஷன் பண்றேன் நான். சாம்பார் போவ ரசம் போவ எப்ப கறி குடிப்ப? இன்னைக்கு முட்டை சாப்பாடு நம்ம குத்தல நீங்களா அதெல்லாம் புரியல. புரியுங்க பாஸ் புரியலையாப்பா? தம்பி நான் கேட்டது உப்பு உப்பு வருது சொல்லு. அதெல்லாம் பல் போட்டு டேஸ்ட் பண்ண கரெக்டா இருக்கும். உப்பு வேணாம் உப்பு வேணும். மேற்போற பாக்குறது தானங்க வேலையே. அவனுக்கு வேலைக்கு விட்டு எதுவுமே நீ தான் பார்க்க மாட்டேன். முடிச்சு கடைசி ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதான் நம்ம பார்த்துட்டா போதும். நீ போய் கதா பொட்டில உட்காரு. தம்பி சாம்பார்ல உப்பு கேட்டா பருப்பு போடுறாங்க. மாஸ்டர் மாஸ்டர் எப்படி பாத்தீங்க சேல்ஸ்னா? என்ன மாஸ்டர் சாப்பாடு காலியா போட்டு தலை போட்டு காலியா இருக்கு. அதாலி ஒரு 3 பேர் ஆண்டிங்க முதலாளி. நான் எப்படி நல்லா பேசுனேனா? ஐயோ நான் என்ன சொல்லுவேன்? ஒருத்த ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வந்தாங்க. அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். என்ன வேலை? நல்ல ஒரு டெலிஸ்கோப் கொடுத்து மர மேல கேட்டா மேல் பார்வனா. சரி அவன் பரவாயில்ல. தலை போட்டு உட்கார வச்சிட்டேன். சரி நல்ல வேலை தான் பரவாயில்ல. இன்னொருத்த வந்து டப்பா தட்டுறவனா. அவன் வந்து ஏதோ கூண்டு பட்டியான். ஏதோ அத போய் சாம்பார் எவனோ செஞ்சு வச்சுப்பானா அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்டா விட்டுவான். சரி அவனோ பரவாயில்ல மொத்த வசனமா அனுப்பிங்க. அவன் சரியா நக்கீர பரவாயில்ல. டெஸ்டிங் பண்றானா பாதியாட்டா குடிச்சா முதல்ல. எல்லாம் விட்டுட்டோம்னா இங்க ஸ்வீட் எங்க ஒண்ணுமே இல்ல எல்லாம் காலி ஆயிடுச்சா? பரவாயில்லையா? இவங்க 3 பேர் பரவாயில்ல முதலாளி. எஸ்கூரியன் வந்தாங்க. நானே கஷ்டப்பட்டு லட்டு மைசூர் பாக் செஞ்சேன் முதலாளி. லட்டு குண்டியா இல்லையா? அவருக்கு கொடுக்க விடாத போயிட்டு வாங்க நைட் வந்தார் முதலாளி. அப்ப கூட கொடுக்கலாம் முதலாளி. நானும் கஷ்டப்பட்டு உருண்டை பிடிச்சேன். லட்டு உருண்டை இருந்தா பூந்தி உருண்டியா இல்ல. கஷ்டமா தான் இருக்கு. ஒரு வழி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு HR பையன் இருக்கான். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது ஒரு ட்ரைனிங் Tangarangan and Arun.